சி நான் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு உண்மையாவே சொல்லணும்னா எப்படி பூஜை பண்ணணும், எனக்கு இந்த நெய்வேத்தியம் வைப்பாங்க அதுவும் தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நான் வந்து சாதாரணமா தான் இருப்பேன். நார்மலா இருப்பேன். நார்மலா எப்படி போறணும், வரணும், எல்லா வேலை பண்றது, ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது எல்லாமே தான் நான் பண்ணுவேன். இந்த வயசுல ஒரு பொண்ணு என்னெல்லாம் பண்ணுவாளோ, ஹேப்பியா இருப்பாளோ அந்த மாரி தான் இருப்பேன். ஆனா எல்லாத்துலேயுமே நான் வந்து நான் ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நான் அவரை நினச்சிட்டு தான் பண்ணுவேன். இப்போ நான் போஸ்ட்மார்ட்டமில் நிற்கிறேன் அப்படின்னாலுமே நான் சஷ்டி கவசம் பாடியிருக்கேன். அது ஒரு வாரம் முன்னாடி கூட ஒரு மார்ச்சரி அட்டெண்டர் சொன்னார், பாடாதம்மா இரு, நீ பாடாத, சஷ்டி கவசம் என்ன நீ டெட் பாடி முன்னாடி பாடுற அப்படின்னு. நான் சொன்னேன், இந்த உயிரை கொடுத்ததும் அவர் தான், செத்து போனாலும் அவர்கிட்ட தான் போவோம், தப்பில்லை. ஏதோ ஒரு வகையில் இந்த ஆன்மா வந்து சஃபர் ஆகுது, அதுக்காக நான் ஒரு விஷயம் நான் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சிம்பிளான விஷயம் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நான் திருப்புகழ் வந்து டெய்லி ஒரு திருப்புகழ் எடுத்துப்பேன். எடுத்துகிட்டு அதோட மீனிங்கோடு எழுதுவேன். கௌமாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு வந்து அதோட மீனிங்கை லைன் பை லைன் நான் எழுதுவேன். ஒரு நோட் போட்டு எழுதி ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக வந்து பொறுமையாக முருகரை மட்டும் நினச்சி ரீட் பண்ணுவேன். ரீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அதையுமே நான் சொல்கிறேன், பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.